ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா உலகம். வாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இந்த முறை டிசம்பர்லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ளே ஒரு 11 பழமரங்கள் தொட்டியில் நடவு பண்ணியிருக்கோம். அது மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும், எந்த மாதிரி தொட்டி சூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் என்னென்ன பழமரங்கள் நட்டிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது நாவல் மரம். இதுக்கு 100 லிட்டர் ட்ரம்மு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் ட்ரம்மு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இங்கே திருச்சியில் காந்தி மார்க்கெட்டில் கிடைக்கிது. அங்கே அதிலேருந்து வாங்கிட்டு அதை நல்லா ப்ரஷ் போட்டு சோப் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துட்டு ஒரு ட்ரம்முக்கு அடிப்பகுதியில் 4 ஓட்டை போட்டிருக்கேன். அது மேலே தேங்காய் ஓடு சின்ன சின்னதாக உடச்சி அது மேலே வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்கலவை ரெடி பண்ணி கொட்டியிருக்கோம். எல்லா மரமுமே ஒட்டுக்கன்று தான் வாங்கியிருக்கோம். அதுதான் ஹைட்டு கம்மியாக வளர்க்க முடியும். ட்ரம்மில் வச்சு வளர்க்குறதுக்கு ஆணி வேர் இல்லாமல் வெறும் பக்க வேர் மட்டும் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கன்று தான் எல்லாமே வாங்கி நட்டுருக்குறோம். இப்போ நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறது முள் சீத்தா மரம். இதையும் நடவு பண்ணிட்டோம். இதோட பழங்கள் பெருசு பெருசாக இருக்கும். கேன்சருக்கு ரொம்ப நல்லதில்லை இந்த பழம். இது பார்த்திங்கன்னா அடுத்து அத்தி மரம். அத்தி மரம் வாங்கும்போது ஒரு 4 இலை மட்டும்தான் இருந்தது. ஒரு 2 அடி ஹைட்டில் தான் இருந்தது. இது ஒவ்வொரு மரக்கன்று நடுறதுக்கு முன்னாடி மண்கலவை ரெடி பண்ணி அதை ட்ரம்மில் நிரப்பிட்டு அதை ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன். டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன். ஒரு 15 நாள் கழித்து தான் ஒவ்வொரு கன்றுமே நட்டேன். இப்போ அந்த ட்ரம்மில் நடுவில் கொஞ்சம் பள்ளம் எடுத்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த கவர் பிளாஸ்டிக் கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதில் வச்சு நட்டுற வேண்டியதுதான். வாங்கிட்டு வர கவரில் அந்த மண்கலவை அவங்க கொடுக்குறாங்கல்ல, அது அடியில் கல் மாதிரி கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படியே அந்த அடிப்பகுதியை மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேர் போகிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி நடவு பண்ணிடலாம். ஒவ்வொரு மரமும் நட்ட உடனே அதுக்கு சப்போர்ட்டுக்கு சைடில் ஒரு குச்சி வச்சு கட்டிடணும் 2 இடத்துல. அப்போ தான் அசையாமல் சீக்கிரம் வேர் பிடிக்கும். ஒவ்வொரு மரமும் நட்டுட்டு தண்ணி விட்டுட்டேன். இப்போ இது மாமரம். இது பங்கனவள்ளி மாமரம். இதையும் அதே மாதிரி ட்ரம்மில் நடவு பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 2 வளர்த்தியான மரமாக இருந்ததுன்னா ஒரு 2 இடத்துல கயிறு வச்சு கட்டிடணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் அந்த மரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாக அப்படியே வச்சு கட்டிடணும். காற்றுல அசையாமல் இருக்கணும். ரொம்ப அசைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் வேர் பிடிக்காது. அதுக்கு தான் பழமரங்கள் வைக்கிறதுக்கு மண்கலவை ரொம்ப முக்கியங்க. இதில் எருச்சத்து தான், உரசத்து தான் அதிகமாக இருக்கணும். தேங்காய் நார் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் இப்போ மண் ஒரு பங்கு, கோகோ பீட்டு ஒரு பங்கு, நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து ரெடியான கம்போஸ்ட் உரம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பங்கு, ஆட்டு எரு ஒரு பங்கு, அப்புறம் வேப்ப புண்ணாக்கு ஒரு ட்ரம்முக்கு 1 கிலோ. இந்த ரேஷியோவில் தான் மண்கலவை ரெடி பண்ணி எல்லா ட்ரம்முக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த 11 ட்ரம்மு ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டும் மக்கி ரெடியாகி வரணும், ஆட்டு எரு கிடைக்கணும், அப்புறம் ட்ரம்மு வாங்கிட்டு ட்ரம்மை ரெடி பண்ணணும், தேங்காய் நார் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ பங்கனவள்ளி மாமரத்தை நட்டுட்டு தண்ணி விட்டுட்டேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா திராட்சை கொடி. நம்ம பன்னீர் திராட்சை இருக்குது இல்லைங்களா, கருப்பு திராட்சை, அதுதான். இது 100 லிட்டர் ட்ரம்முனால நான் 2 கொடி வாங்கியிருக்கேன். இது ஒரே ட்ரம்மில் 2 கொடி நட்டுக்கலாம். ஒன்றா நடணும் அப்படின்னா 50 லிட்டர் ட்ரம் இருந்ததுன்னா கூட போதும். நான் 2 வாங்கியிருக்கேன். இது கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்தது தான். ஏன்னா விதை மூலம் வளர்க்குறது ரொம்ப டிலே ஆகும். அதனால் கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்தது தான் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த கன்று வாங்கியிருக்கேன். ஒரே ட்ரம்மில் 2 இடத்துல பள்ளம் எடுத்து அந்த மண்கலவையை கவரை மட்டும் பிரிச்சுட்டு அப்படியே மண்கலவையை பள்ளத்தில் வச்சு இந்த மாதிரி மூடிட வேண்டியது தான். இதே மாதிரியே இன்னொரு திராட்சை கொடியை அதிலே நட்டுறலாம். நட்டுட்டு தண்ணி நல்லா நிறைய தண்ணி விட்டுடணும். ஃபஸ்ட் டைம் தண்ணி விடும்போது நிறைய விட்டுறணும். இதுவுமே நான் மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி அந்த ட்ரம்லேயே ஒரு 15 நாள் தண்ணி விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த எரு, மண், தேங்காய் நார் எல்லாம் சேர்ந்து நல்லா மக்கி நல்ல வளமான மண்ணாக இருக்கும்போது தான் நம்ம நடவு பண்ணணும். அதே மாதிரியே நடவு பண்ணியிருக்கேன். இந்த திராட்சை கொடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம குச்சி நிறுத்திட்டு பந்தல் மாதிரி போட்டு விடணும். பந்தல் போடுறதுக்கு மீன் வலை வாங்கிட்டு வரலான் இருக்கேன். நைலானில் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு விடலாம் மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். திராட்சை கொடியை நடவு பண்ணியாச்சு, தண்ணி விட்டுறலாம். ஒரு தடவைக்கு 2 கேன் இல்லைன்னா 3 கேன் அவ்வளோதாங்க ரெடி பண்ண முடிஞ்சுது. நம்மகிட்ட காய்கறி வேஸ்ட்லேருந்து மக்குன எரு ரெடியாக இருக்கு இல்லைங்களா, அது ரெடியாக தான் நான் இதை ரெடி பண்ண முடிஞ்சுது. நம்ம எந்த பழமரம் நடவு பண்ணாலும் இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் 100 லிட்டர் ட்ரம்மில் நடவு பண்ணும்போது மேலே தான் நடவு பண்ணிக்கணும். அடியில் போகக்கூடாது, மேலேயே நடவு பண்ணிடணும். நாளாக அந்த
மண்கலவை நம்ம நிரப்புனது வந்து அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். அது குறைய குறைய நம்ம மண்கலவை இதே மாதிரி ரெடி பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். 1 மந்த்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மேலேயே நடவு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். மேலேயே நடவு பண்ணோம்னா தான் வேர் வந்து அடிப்பாகம் வரைக்கும் நல்லா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து இது வந்து இந்த மாதுளை, ரெட் மாதுளை இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து நடவு பண்ணிட்டு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன செடியாக தான் கிடச்சிது எனக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் தானாக முளைச்ச ஒரு மாதுளங்கன்று இருந்தது. அது வந்து ஒரு 6 மாதம் வளர்த்திட்டு அதை இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்து தரையில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு மண், அதில் நடவு பண்ணியிருக்கேன் ரெட் மாதுளை. அடுத்து இது நீங்கள் பார்க்குறது வந்து நாக்பூர் ஆரஞ்சு மரம். இது வந்து வீட்டில் தான் கிழக்கு பக்கத்தில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல இதை நடவு பண்ணியிருக்கேன். 1 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும். காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் இங்கே வெயில் இருக்கும். இது வந்து தைவான் பிங்க் ரகம் கொய்யா, சிகப்பு கொய்யா. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரம், மஞ்சள் கலரில் பழம் வரும்ல அந்த மரம். கீழேயும் ஒரு 5 பழமரங்கள் வந்து இப்போதைக்கு ட்ரம்மில் தான் நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து சாத்துக்குடி. எல்லாமே வந்து நடவு பண்ணிட்டு குச்சி வச்சு கட்டியிருக்கேன். அப்புறம் இது வந்து வாட்டர் ஆப்பிள். இந்த பழம் வந்து ரெட் கலர்ல இருக்கும். நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது, டேஸ்டா இருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிள் கிரீன், ஒயிட், ரெட் இந்த மாதிரி 3 கலர்ல இருக்கு. ரெட் வந்து இனிப்பு டேஸ்ட் அதிகமா இருக்குங்கிறதுனால அதை வாங்கியிருக்கேன். இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் மாதுளை. இதுதான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து இங்கே எடுத்து நடவு பண்ணது. இதை வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து சேப்பங்கிழங்கு கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஒரே ஒரு பீக்கங்காய் செடி இருந்தது. அது வந்து நல்லா படர்ந்து வந்திருக்கு. இப்போதான் பூ பிஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. காம்பவுண்ட் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கு. இந்த சைடே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருந்தது. நம்மளது 15 வருஷமா இந்த முருங்கை மரம் இருக்கு. அதை வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு ஒரே ஒரு கிளையை மட்டும் வளர்த்துட்டு இருக்கேன். இந்த முருங்கை மரத்தோட அடிமரம் பார்த்தீங்கன்னா நல்லா பருமனா பெருசாக இருக்கும். அது வந்து காம்பவுண்டை வந்து தள்ளுற மாதிரி அடிக்கடி கிளை வளர்ந்து வந்துடுது. அப்படிங்கிறதுனால வெட்டி விட்டுட்டோம், கொடுவாள்லேயே வெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து ஒரே ஒரு கிளை மட்டும் தொடர்ந்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சைடில் வந்து பக்க கிளையெல்லாம் நிறைய வரும். அந்த மரத்துலேருந்து நிறைய முளைச்சி வரும். அதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒடிச்சு நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம்ல, வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டு அதில் போட்டுக்குவேன். ஏன்னா இது வந்து நல்ல சத்தானது. இந்த தலைச்சத்து, மணிச்சத்து எல்லாமே இதில் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை வந்து கம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன், சைடில் வளர்றத. இது வந்து செவ்வாழை மரம். இப்போ வீட்டுக்கு கிழக்கு சைடே இப்போ பழமரங்கள் வச்சுருக்கேன், காமிச்சேன் இல்லைங்களா. அதுலேயே ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கும் பக்கத்தில் இந்த செவ்வாழை மரம் 2 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு தார் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு தார் ரெடியாக இருக்குது. இப்போ அறுக்கிற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் நாளில் அறுவடை பண்ணிடலாம் அதையும். இது வந்து இடக்கன்று வரும்போது அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்த கண்ணை வளர்த்திக்கலாம். ஒரு 2 கன்று வளர்க்குற அளவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்குது. இந்த செவ்வாழையெல்லாம் வந்து மண்ணில் தான், தரையில் தான் இருக்குது. அப்படி தாரோட வெட்டி எடுக்க முடியலை, அந்த வசதி இல்லை. அங்கேருந்து முழு தாரையும் வாங்க முடியலை. அதனால் ஒவ்வொரு சீப்பாக கட் பண்ணி அப்படியே உதிரியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு பழம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம தாரை வெட்டிடலாம். இப்போ நம்ம அறுவடை பண்ண செவ்வாழை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பக்கெட்டில் போட்டு. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சணல் சாக்கில் விரித்து அப்படியே பரப்பி வச்சுருந்தோம்னா ஒரு 4-5 நாளில் மீதி இருக்கிறது எல்லாமே அப்படியே 1 by 1 பழுத்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.